வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஃபென்சிவ் செக்டாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஃபென்சிவ் செக்டார் அப்படிங்கிறது மார்க்கெட் இறங்கினாலும் சரி ஏற்றம் அடைஞ்சாலும் சரி இந்த செக்டாரில் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. அன்றாடம் பயன்படுத்தும் சர்வீஸில் வந்து யூட்டிலிட்டி செக்டாரில் வரும். ஸோ இந்த யூட்டிலிட்டி செக்டார் பார்த்திங்கன்னா டிஃபென்சிவ் செக்டார் உள்ளதாக அடங்கும். அதே போல் அன்றாடம் அதிகம் பயன்படுத்தும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கன்சியூமர் செக்டாரில் வரும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா டிஃபென்சிவ் செக்டார் உள்ள அடங்கும். இது இல்லாமல் சீசனல் செக்டார் ஸ்டாக்ஸ் அதுவும் பார்த்திங்கன்னா டிஃபென்சிவ் செக்டார் உள்ளதான் அடங்கும். மார்க்கெட்டு நல்ல ஏறினாலும் கூட இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது லோ டு மீடியம் லெவலில் தான் ஏற்றம் அடையும். அதே மார்க்கெட்டு இறக்கம் அடைகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகள் நல்ல ஏற்றம் அடையும். இதுக்கு முக்கியமான காரணம் மார்க்கெட்டு இறக்கம் அடைகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனில் வந்து இந்த செக்டாரில் சேர்ந்த பங்குகளில் அதிகமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. இது பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து மார்க்கெட்டினுடைய இறக்கத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கும் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் இது போல் டிஃபென்சிவ் செக்டாரில் வந்து முதலீடு செய்கிறாங்க. இது அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லாமல் போகலாம், பட் அவங்களுடைய முதலீடுக்கு இது பாதிப்பு இல்லாமல் இருக்கும். டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் வந்து அவங்களுடைய முதலீடுகளை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு எப்பொழுதுமே இந்த செக்டாரில் வந்து குறிப்பிட்ட முதலீடுகளை வந்து செஞ்சுட்டு வராங்க. எல்லா செக்டார் போலவே இந்த செக்டார்லையும் ஃபண்டமெண்டல் வந்து நல்லா இல்லாத கம்பெனிஸ் வந்து ஏற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவு. நீங்களும் இந்த டிஃபென்சிவ் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதில் நல்ல ஸ்டாக்ஸை வந்து தேர்ந்தெடுத்து நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுடைய முதலீடுக்கான முடிவுகளை எடுங்க. பங்குச்சந்தையில் முதலீடு பண்ண ட்ரேட் பண்ண உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அவசியம். உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் வந்து இல்லை அப்படின்னா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கராக ஜெரோதா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய தமிழ்நாடு பார்ட்னராக நாங்கள் இருக்கோம். ஸோ எங்ககிட்ட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தமிழ்லேயே சப்போர்ட் வாங்கிக்கலாம்.